வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கோவத்தின் பரிசு. ஒரு அழகான கிராமத்துல கருப்பன்னு ஒரு பையன் இருந்தான். ரொம்ப கோவக்காரன். பெத்தவங்க கிட்ட மட்டும் இல்லாம ஊர்ல யார பார்த்தாலும் அவங்க மேல கோவப்பட்டு அவங்க மனச புண்படுத்தாம விட மாட்டான். அவன் அப்பா அம்மா எவ்வளவு சொல்லியும் அவன் அவனோட கோவ குணத்தை மாத்திக்கவே இல்லை. அப்போ அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அவர் எப்பேற்பட்டவரையும் மாத்தி நல்வழிப்படுத்துற சக்தி கொண்டவர்னு ஊர் மக்கள் பேசுறத கேட்டு கருப்பனோட பெற்றோர் அவனை அந்த சன்னியாசி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. சாமி, இவனுக்கு கோபம் அதிகமா வருது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், அந்த கோப குணத்தை நீங்க தான் மாத்தணும்னு பணிவோட சன்னியாசி கிட்ட கருப்பனோட பெற்றோர் கேட்டாங்க. கருப்பனை உத்து பார்த்த சன்னியாசி அவனுக்கு ஒரு பெட்டி நிறைய ஆணிகளை கொடுத்து, உனக்கு கோபம் வரும் சமயத்துல எல்லாம் உன் வீட்டு சுவர்ல ஒரு ஆணிய அடி, ஆணிகள் தீர்ந்ததும் என்ன வந்து பாருன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. கருப்பனும் ஒரு முயற்சி செஞ்சுதான் பார்க்கலாமேன்னு கோபம் வரும்போதெல்லாம் ஒரு ஆணியை எடுத்து சுவற்றுல அடித்தான். ஒரே நாள்ல பாதி ஆணிய அடிச்சுட்டான். கருப்பன் மிரண்டு போயிட்டான். அட, இவ்வளவு நம்ம கோவப்படுறோமா, இது நம்ம குறைச்சுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா கோபத்தை குறைச்சுக்கிட்டான். சுவற்றுல அடிக்கிற ஆணியோட எண்ணிக்கையும் கம்மியாச்சு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஆணி இருந்த பெட்டி காலி ஆகிடுச்சு. கருப்பனும் சன்னியாசிய பார்க்க போனான். சாமி, நீங்க கொடுத்த பெட்டி நிறைய ஆணிய நான் தீத்துட்டேன் அப்படின்னு அவன் சன்னியாசி கிட்ட சொன்னான். உடனே சன்னியாசி கருப்பனை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனாரு. நீ அடிச்ச ஆணிகளை எல்லாத்தையும் பிடுங்கி ஏறின்னு சொன்னாரு. எல்லா ஆணிகளையும் கருப்பன் கஷ்டப்பட்டு பிடுங்கினான். சன்னியாசி சொன்னாரு, இங்க பாத்தியா கருப்பா, இந்த அழகான சுவரை நீ அடிச்ச ஆணிகள் எவ்வளவு சேதம் செஞ்சிருக்கு. அந்த சுவரை போலதான் மனித மனம். நீ சொன்ன கோபமான சொற்கள் கூர்மையான ஆணிய போல. உன் கோபமான வார்த்தைகளோட தழும்புகள் மத்தவங்க மனசுல இருக்கும். அதனால இழப்பு உனக்குத்தான்னு சொன்னாரு. அப்போதான் கருப்பனோட அறிவுக்கு எட்டுச்சு. அவன் கோபத்தால யாருமே அவன் கூட அன்பாவோ நட்பாவோ பழகலன்னு. அவன் செய்த தவற புரிஞ்சுக்கிட்டு மனம் திருந்தி வாழ ஆரம்பிச்சான் கருப்பன். சுட்டி குழந்தைகளே, கோவப்படுறது சில இடங்கள்ல நியாயமானதுதான். அதுவே அடிக்கடி நொடிக்கு நொடி நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மள சுத்தி இருக்கிற அன்பான மனிதர்களை நம்ம சீக்கிரமா இழந்துருவோம். குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.